இந்த துணியில சொல்லும்போது உண்மையிலே இயேசு தானா அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆமா, காயங்கள் தான் அந்த காயம். ஹெல்மெட் மாதிரி ஒரு தொப்பி மாதிரி தடையில இறக்கி அடிச்சு இறக்கி. இயேசுவினுடைய மறைவின் பொழுது அவருடைய உடலில் போர்த்தப்பட்ட துணி கிட்டத்தட்ட ஒரு 6 அச்சுகளாக தற்போது பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது சென்னையினுடைய பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அற்புத குழந்தை இயேசு அருள்தளத்தில் தற்போது வைத்திருக்கக்கூடிய சூழலில் இதை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு வராங்க. இது தொடர்பாக ஃபாதர் கிறிஸ்டி நம்மளோட இருக்கிற அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இதை பற்றி அப்படியே சொல்லுங்கள். இங்கே என்ன அந்த துணி வைக்கப்பட்டிருக்கு, இதனுடைய வரலாறு சொல்லுங்கள். இது தூரின் துகில் என்று சொல்லப்படும். இந்த தூரின் துகிலானது ஏறக்குறைய 14 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்டது. ஏன் இது 14 அடி நீளம் 4 அடி அகலம் என்றால், யூதர்களுடைய அடக்க சடங்கு முறைப்படி இந்த திருத்துகிலானது இவ்வளவு நீளமாகத்தான் இருக்கும். இதில் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற பொழுது ஒருபுறம் அவர்களுடைய முதுகு படுத்திருப்பது போன்றும், அதன் பின்பாக தலைக்கு பின்பாக இருக்கிற அந்த துணியை எடுத்துதான் முழு உடலையும் அவர்கள் போர்த்துவார்கள். அப்படி போர்த்தப்பட்டதின் அடிப்படையில் இயேசுவினுடைய அடக்கச் சடங்கிற்கு அவர்கள் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் ஒரு மெல்லிய துணியில் இயேசுவினுடைய உடலை சுற்றி கல்லறையில் வைத்தார் என்று சொல்லி, அந்த துணியில் இயேசுவினுடைய முழு உருவம் பதிந்திருக்கிறது என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க பார்க்கிற இந்த திருத்துகில் இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது இந்த தூரின் துகிலுடைய உண்மை நகல் என்று சொல்லப்படுகிறது. இந்த உண்மை நகல் என்பதற்கு இங்கு அவர்கள் நமக்கு ஒரு சான்றிதழை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த திருத்துகிலில் அது இத்தாலி நாட்டினுடைய தூரினில் இருக்கின்ற புனித திருமுழுக்கு யோவான் பேராலயத்தில் மக்களுடைய பார்வைக்காக வணக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தொடர்ச்சியா இதனுடைய குறிப்பா எந்தெந்த பகுதியெல்லாம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க, குறிப்பா இங்க பள்ளிக்கரணைக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது, அதனுடைய பின்புலம் என்ன? அருத்தந்தை சாக்கோ என்பவர் தான். அவர் கேரளாவினுடைய வயநாடு பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் புனித மார்டின் தெபோரஸ் என்பவருடைய பெயரில் ஒரு திருக்கோவிலை கட்டி கொண்டிருக்கின்றார். அந்த திருக்கோவிலுக்கு நிதி சேகரிப்பதற்காக இத்தாலியிலிருந்து இந்த திருத்துகிலை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த திருத்துகில் இங்கு வந்திருக்கின்ற செய்தியை நாமும் செய்தி சேனல்களில் தான் நாம் கண்டோம். அதன் பிறகு தந்தை அவர்களை நாம் அணுகி நமக்கு உதவி கேட்ட பொழுது, கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்றளவும் இந்த திருத்துகில் மக்களுடைய சிறப்பு வணக்கத்திற்கு இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்துகிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய முழு உடலும் இதில் பதிவாகி இருக்கின்றது. இங்கு இயேசுவினுடைய தலைப்பகுதி, இயேசுவினுடைய தோள்பட்டை, இயேசுவினுடைய காயப்பட்ட கரங்கள், ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த விரல், இயேசுவினுடைய விழாவில் ஈட்டியை குத்திய பொழுது ஏற்பட்ட காயங்கள், இயேசுவினுடைய கால் பகுதி என்று சொல்லி எல்லாமே இருக்கிறது. முழங்காலில் இயேசுவுக்கு முட்டியில் ஏற்பட்ட அந்த காயங்கள், தோள்பட்டையில் ஏற்பட்ட காயங்கள் என்று சொல்லி இந்த திருத்துகில் முழுவதும் உங்களுக்கான இயேசுடைய மொத்த அடையாளங்களும் இந்த திருத்துகிலில் இருக்கின்றது. இங்க என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா இங்கே வைக்கப்பட்டிருக்கிற வரலாற்று இங்கே ஸ்ரவுட் ஆஃப் தூரின்னு ஒரு துணியானது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த துணியோடைய பெருமை என்னன்னு சொன்னால், இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்டப்ப அவரை போத்தி இருந்த ஒரு போர்வை. ஸ்ரவுடுன்னா போர்வைன்னு அர்த்தம். ஏன் ஸ்ரவுட் ஆஃப் தூரின்னு சொல்கிறாங்கன்னா, தூரினில் இந்த துணி இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுனால இந்த துணிக்கு ஸ்ரவுட் ஆஃப் தூரின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது மக்களுடைய பார்வைக்காக வந்திருக்குது. தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இட்டாலி போகிறாங்க, தூரின் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு துணி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் பார்க்காம வந்துடுறாங்க. இந்த மக்களுக்கு இது ஒன்று பார்வை, இன்னொன்று புனிதப்படுத்துதல், இன்னொன்று ஆராய்ச்சியாக நம்ம ஆன்மீகத்தை அணுகணுங்கிறதும், அறிவியலோட ஆன்மீகத்தை அணுகிறதும் இந்த துணியினுடைய முதல் கட்ட விஷயம். ரெண்டாவது, இங்கே பள்ளிக்கரணைக்கு நம்ம கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறது பள்ளிக்கரணை பங்கு தந்தையினுடைய ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய உறுதுணை, உதவி, ஜெபங்கள் எல்லாமே இன்னமும் இந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த துணி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது எத்தனை நாள் பிளான் பண்ணியிருந்தீங்க? இப்போ எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது, அதுக்கு எப்படி அனுமதியெல்லாம் அங்கிருந்து வாங்க?
இந்த துணி இப்பொழுது கேரளாவில் அம்பலவயலுங்கிற இடத்துல அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு MCBS ஃபாதர் ஜோசப்னு ஒருத்தர் இந்த துணியை வாங்கி அவருக்காக வச்சிருக்காரு. அவர் ஆக்னோ சயின்டிஸ்டா இருந்ததுனால ரிசர்ச் பர்பஸுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ரிசர்ச் நிறைய பண்றதுனால இந்த துணியை பத்தி தெரிஞ்சு வாங்கிட்டு வராரு. ஆலயம் கட்டுற பணிக்காக யோசிக்கும் பொழுது அது ஃபண்ட் ரைசிங் பண்ணுங்கும் போது இந்த துணியை காட்சிப்படுத்தினா அதுல வரதை வச்சு கோயில் கட்டலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த துணியை பத்தி நாங்க தெரிஞ்சு என்ன பண்றோம், என்னுடைய உதகைமறை மாவட்டத்துக்கு கொண்டு வரோம். அப்ப கொண்டு வரும் பொழுது இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம நிறைய கேள்விகளுக்கான பதிலை கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய உண்மை தன்மையை நம்ம விளக்குனதுனால பங்கு தந்தை ஆயர்கள் இவங்களுடைய அனுமதியோட தான் நம்ம இதை செய்ய முடியுங்கிற அந்த எண்ணத்தோட இது நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இது பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயமா இல்லை, அப்படி பாதுகாக்கப்பட்ட விஷயம் மட்டும்தான். பாதுகாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இதை 3 கேட்டகரியா அதை பிரிக்கிறாங்க. இந்த துணியை என்ன பண்றாங்கன்னா 2000 வருஷம் பழசு, உடனே உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை பத்திரமா தூரின்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படி வச்சிருக்கிறத நம்ம என்ன பண்றோம், ரிசர்ச் பர்பஸுக்காக ஒண்ணு, பக்தி காரணத்துக்காக ஒண்ணு, இன்னொன்னு பார்வைக்காக காரணத்துக்கு ஒண்ணுன்னு திருத்தந்தையோட அனுமதி கொடுத்ததுனால என்ன பண்றோம்னா இது 3 வகையான காப்பிகளாக எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது ஃபாரன்சிக் காப்பி, மியூசியம் காப்பி, அப்புறம் ரிலீக் காப்பின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு காப்பியை தான் இங்க நம்ம காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதை பொய்யா உண்மையா போலியான்னு நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. இது ரியல் கிளாத் தான். ஆமா, உண்மைதான். என்ன காரணம்னா அந்த துணி எந்த துணியில நெய்யப்பட்டுச்சோ அதே துணியுடைய அதே அளவுல அதுல என்ன பதிய வைக்கிறதுக்கு அது எப்படி நடந்துச்சோ அதே விஷயத்தை அப்படியே எடுத்து அதை நீங்க பயன்படுத்தலாங்கிறதுக்காக அவங்க அனுமதி கொடுத்து சீல் பண்ணா மட்டும்தான் அது உண்மைத்தன்மை பெறும். அப்படி உண்மைத்தன்மையோட உள்ளதுதான் இந்த துணி. அதோடைய ஒரிஜினல் துணி எங்க இருக்கு? இது தூரின்ல சென்ட் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச்ல அது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய உள்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள சங்கிலி போட்டு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நீங்க போன உடனே முன்னாடி இப்படி தெரியும். 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி திரும்பிடும். நீங்க முன்பக்கமும் பின்பக்கமும் பார்க்கலாம். இது மொத்தம் 14 அடி நீளம் இருக்குது, 4 அடி அகலம் இருக்குது. அதனால தொங்க விடப்பட்டது, முன்னாடியும் பின்னாடியும் தொங்க விடப்பட்டிருக்கனால ஈஸியா பார்க்கலாம். அதை நம்ம இங்க காட்சிக்கு வைக்கும் போது மக்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் வரும்பொழுது இதை நம்ம என்ன பண்றோம்னா அதை தொடவும் அந்த பக்தி முயற்சி அறிந்துக்கிறதுக்கும் நம்ம சொல்றோம். இதுக்கு காரணம் நம்ம இங்க காட்சி வைக்கப்பட்ட இடத்துல அந்த மக்கள் அனுபவிச்ச ஆசீர்வாதங்கள். அப்படி சில பேர் தொட்டாங்க, பயம் போயிடுச்சு, சில பேருக்கு நன்மை நடந்துச்சு, அவங்க நோய் குணமாயிடுச்சுன்னு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க வரவங்களும் நிறைய பேர் அதை பார்த்தோன்னா அழ ஆரம்பிக்கிறதும் அவங்க அது மேல காட்டுற பக்தியும் நமக்கு இன்னும் பக்தியாக இருக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கு. வணக்கம். கடந்த 3 தினங்களாக எங்களுடைய இறைவனுடைய திருவுடலில் போர்த்தப்பட்ட துணி வந்திருக்கிறது. பயங்கரமான ரஷ்ஷா இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய ஊட்டிக்கு அப்புறம் இப்பதான் இந்த 2வது முறையாக இங்கே வந்திருக்கிறது. இதை கடந்த சிரமங்களுக்கு இடையில எங்களுடைய பங்கு தந்தை இது எல்லாருமே கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுடைய பங்குக்கு மட்டும் இது எப்படி வருது அப்படின்னு கேட்கறாங்க. சோ இப்ப நிறைய சிரமங்களுக்கு இடையில எங்களுடைய பங்கத்தினருடைய மிகுந்த முயற்சியால, கடின முயற்சியால இந்த திருவுடலுடைய போர்த்தப்பட்ட இந்த துணியானது வந்திருக்கிறது. மக்களுடைய தரிசனம் தொடர்ந்து கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சோ இதனை இப்ப ஆக்சுவலா பார்த்தோம்னா ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களும் வயசானவங்களும் இதை பார்த்து அதனுடைய தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சோ அதற்கு மேல இது நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃப், கிறிஸ்டியானிட்டிக்கே உள்ள ஒரு ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃபா இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இதனுடைய அற்புதங்கள் இந்த பள்ளிக்கரணைக்கே அடைந்திருக்கிறது எங்களுடைய பங்கு தந்தையை கண்டிப்பாக. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த அனைத்து பங்கு பேரவை மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். குறிப்பாக இந்த மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம். கடைசியா பயன்படுத்திய இந்த ஆடை எங்களோட ஆலயத்துக்கு வந்தது நாங்கள் பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய ஆடை எங்க பங்குக்கு வந்திருக்கு, எங்க பள்ளிக்கரணை பங்கு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு எங்கிருந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்ற எல்லா மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இதை தொட்டாலே ஆண்டவர் சொல்லியிருக்க 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீயோட குணப்படுத்தின அந்த ஸ்திரீயோட பாடுகளை போல இந்த ஆடையை தொட்ட போது அந்த விசுவாச நிமித்தமா ஏராளமான பேர் தொட்டு குணப்பெற்று ஆசீர்வாதம் பெற்றாங்க இல்லைங்க. அதே மாதிரி அந்த இறை விசுவாசத்தோடு இன்னைக்கு ஏராளமாக அப்படியே வந்துட்டே இருக்காங்க சார். வேன்ல வராங்க, பஸ்ல வராங்க, லேண்ட்மார்க் போன்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஹெவியா இருக்கு. அது எங்க பங்குக்கும் எங்களோட எல்லா இதுக்கும் பெருமையா இருக்கு. இது எங்க ஆலயத்துக்கு நீங்க மீடியாலாம் இதெல்லாம் பேட்டி எடுக்கும் போது எங்க பங்கு வேறு பெரிய இதுக்கு ஆலய கட்டுமான ப்ரே பண்ணிங்க. கடந்த 3 தினங்களாக சனிக்கிழமை, நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த திங்கட்கிழமை என்று சொல்லி 3 தினங்களாக பொதுமக்களுடைய பார்வைக்கு இந்த இயேசுவினுடைய அடக்க சடங்கின் பொழுது போர்த்தப்பட்டிருந்த புனித திருத்துகிலுடைய
ஒரு சிறப்பு பக்தி வணக்க முயற்சி இங்கு நடைபெறுகிறது. 3 தினங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்திக் கொள்ள இந்த இடத்திற்கு வந்து இந்த திருத்துகிலின் முன்பாக முழந்தாள் படியிட்டு அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தங்களுடைய மன்றாட்டுகளை ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சென்னையில் பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு பங்கில் மட்டுமே இந்த திருநிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களுக்கு அருட்தந்தை சாக்கோ என்பவரும் அருட்தந்தை சில்வஸ்டர் என்பவரும் தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த திருநிகழ்வை ஏராளமான மக்கள் இந்த வளாகத்திற்கு வந்து இந்த பக்தி முயற்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு மறைந்தார் அப்படிங்கிற நம்பப்படக்கூடிய நிலையில அவருடைய உடல் வந்து ஒரு மெல்லிதான துணியில வந்து போற்றப்பட்டிருக்கிறது. 2 துணிகளா, இது வந்து பெரிய நீளமான துணியா இருந்தாலும் அது 2 பகுதியெல்லாம் வந்து பின்புறத்திலிருந்து முழுமையாக வந்து சுற்றப்படக்கூடிய வகையில் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவருடைய உடல்ல இருந்த அந்த இரத்த காயங்கள், இயேசுனுடைய முகம் இதுல வந்து ஓரளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய அந்த முகத்தினுடைய அச்சு அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் அவருடைய ஷோல்டர், அதுக்கப்புறம் கை விரல், இது கையினுடைய மற்றொரு பகுதி, கை ரெண்டையும் மடக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த முழுமையான அந்த ரத்த காயங்கள் எல்லாம் சொட்ட அந்த ரத்தங்கள் இருப்பதை போல ஒரு அச்சு அப்படிங்கிறத முழுமையாக பார்க்குறோம். இதே போல உடனுடைய பின்பகுதி வந்து இருக்கக்கூடிய வகையில் இந்த இடத்தையும் பார்க்குறோம். இது வந்து இந்த தலையினுடைய பின்புறம், இந்த இடத்துலையும் வந்து இந்த ரத்தங்கள் சொட்டப்பட்டிருக்கு. இது வந்து இதனுடைய ஒரிஜினல் கிளாத் அப்படிங்கிறது இப்போவும் இட்டாலியில் வந்து பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் இட்டாலியில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையினுடைய அனுமதியோட 6 காப்பிகள் வந்து இது வந்து பிரிண்ட் செய்யப்பட்டு அது வந்து இப்போ பல இடங்களில் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னையினுடைய பள்ளிக்கரணையில் தற்போது இதுக்கு ரிசர்ச்காக நிறைய பேர் இப்பவும் ஆய்வுகள் செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து பல விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட குறிப்பாக இறை நம்பிக்கைக்குரிய இருக்கிறவர்கள், குறிப்பாக இயேசுவின் மீது இருக்கக்கூடிய பற்றாளர்கள் இது மீதான நம்பிக்கை அப்படிங்கிறத பெரிதாக வைக்கிறாங்க. எனவே அதன் அடிப்படையில் இதை பார்வையிடுவதற்கு கடந்த 3 நாட்களாக ஏராளமான நபர்கள், குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் வந்து ஏராளமான தற்போது தங்களுடைய எல்லா தரப்பு மக்களும் தற்போது இந்த பகுதிக்கு வந்து அவங்களுடைய நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளும் விதமாக, இது ஒரு நேரடியாக அவர் மீதான அந்த ஒரு அன்பு வந்து செலுத்தும் விதமாக இதன் மூலிமா கூடுதலாக அவங்களுக்கு உடல் நலனும் ஏற்படக்கூடிய வகையில் இருப்பதாக அவங்க நம்புறாங்க. அந்த அடிப்படையில் குறிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் குறிப்பாக மீண்டும் இந்த காப்பி வந்து மீண்டும் வந்து இட்டாலி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து கிறிஸ்துவ மக்கள் ஒரு பெரிதும் இதன் மீது அன்பு வைத்து இந்த பகுதிக்கு வர்றதை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.